நண்பர்களே, வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் தம்பி உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்க்குறீங்களா? ஒரு பிரேக்கிங் நியூஸ் நண்பர்களே. அது என்னென்னா, ஒரு புதிய ஆன்டிபயோட்டிக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அதை கண்டுபிடிச்சது ஒரு இந்தியர். ஓகேடா, ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு மேட்ரா? அவன் கேன்சர் வந்து செத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்கும். இது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி என்ன பிரச்சனைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன பிரச்சனைனா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க ஆன்டிபயோட்டிக் எல்லாமே வந்து வேலை செய்யாமல் போயிடும். ஆர் இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, இந்த பாக்டீரியாலாம் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. நீ போடாமல் இரு, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கும் போட்டதுக்கப்புறமும் அது வந்து ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், சாகாது. சரி, இதுக்கு எப்படி நம்ம காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பாக்டீரியாவை தான் கொல்லும், வைரஸை கொல்லாது. ஸோ வந்து பாக்டீரியாவுக்கு எதிராக தான் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வேலை செய்யுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே காய்ச்சல் தலைவலி வந்தால் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து ஆவி பிடிச்சி பார்ப்போம் முதல் நாள், அப்புறம் சுடுதண்ணி கொடுக்க ஆரம்பிப்போம். அடுத்த நாள் கொஞ்சம் முடியல, தலைவலிக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போவோம். டாக்டர் என்ன சொல்லுவார்? பேராசிட்டமால் எதாவது எழுதி கொடுப்பாரு, அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேரெக்டாக மெடிக்கல் ஷாப்புக்கு போய், அண்ணா எங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, இவங்களே சொல்கிறது, ஒரு வாரத்துக்கு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுங்க, இல்லை 4 நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது. அப்படி இல்லையா, ஆன்டிபயோட்டிக் எந்த டாக்டர் கொடுக்குறாரோ அவர் தான் நல்ல டாக்டர், அவர்கிட்ட போக வேண்டியது. இந்த மாதிரி மாத்திரை எதுவுமே கொடுக்காத டாக்டர் வந்து, அவர் என்னப்பா ஒரு மாத்திரை கூட கொடுக்க மாட்டார், ஒரு ஊசி கூட போட மாட்டேங்கிறாரு, அவர் வேஸ்ட்டப்பா அப்படின்னு சொல்லிடுறது. இப்படி நம்ம தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றதுனாலையும், அப்புறம் டாக்டர் ஆல்ரெடி இப்போ ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்தாலுமே அதை வந்து ஒரு 4 நாள் சாப்பிட்டு எனக்கு காய்ச்சல் சரியாக போச்சு அப்படின்னு அதை நிறுத்துறதுனாலையும் தான் இப்போ அது பெரிய இடியாக வந்து நிற்கிது. ஏன்னா நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அந்த கேப்பில் இந்த பாக்டீரியா வந்து ஏதாவது ஒரு மியூட்டேட் ஆகி இந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டன்ஸாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த பாக்டீரியாவுக்கு இந்த சக்தி கிடச்சிருச்சுன்னா திரும்ப நீங்கள் வந்து அந்த பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிடும். அப்போது டைமில் நீங்கள் மறுபடியும் இந்த ஆன்டிபயோட்டிக்கை சாப்பிட்டிங்கன்னா அது வேலை செய்யாமல் போயிடும். ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். டிஎன்ஏ மியூட்டேஷன் வந்து எல்லா செல்ஸ்லேயுமே நடக்குங்க. நமக்கு இருக்க செல்ஸ்லேயும் நடக்கும், பாக்டீரியாவுக்கு இருக்க செல்ஸ்லேயும் நடக்கும். ஸோ இந்த மியூட்டேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா ஜீன்லேருந்து தானே ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது. இது ரேண்டமாக வந்து எல்லா செல்ஸ்லேயும் ஒவ்வொரு டைமும் ஒரு செல் 2ஆக பிரியும் போது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி நடக்கிற மியூட்டேஷன் வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நல்லதாக இருந்துச்சுன்னா அதுக்கு சக்தி கிடைக்கிற மாதிரி. எப்படின்னா, அந்த ஆன்டிபயோட்டிக்னால எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரி ஏதாவது ஒரு சக்தி கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது தான் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். கடைசியாக நம்ம இப்போ ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2000, அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பயுமே அது மார்க்கெட்டுக்கு வந்தது. அந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சது 1980s எப்பயோ. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பெருசாக கண்டுபிடிக்கல. அப்போ கண்டுபிடிச்ச ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் வந்து நம்ம இப்போ வரைக்கும் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதனால் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு பாக்டீரியா வந்து ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சு நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வளராமல் தடுத்துக்கிட்டு இருக்கும், அந்த பாக்டீரியாவை கொண்டுகிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே என்ன ஆகும்னா, அந்த மியூட்டேஷன் பாக்டீரியாஸ் நிறைய நடக்கிறதுனால லக்கீலி அந்த பாக்டீரியா என்ன ஆகும்னா, ரேண்டமாக இந்த மாதிரி ஜீனில் மியூட்டேஷன் ஆகும்போது ஏதாவது ஒரு மியூட்டேஷன் அதுக்கு அட்வான்டேஜாக போய் இந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். நம்ம மாஸ்டர்ஸ் படத்தில் விஜய் சேதுபதி வந்து செவுத்தை குத்தி அவரே அவரை ஸ்ட்ராங்காக இருப்பார் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் வந்து கையெல்லாம் மரத்து போயிடும், யாரை குத்துனாலும் ஒரே குத்து தான், எல்லோரும் செத்து போயிடுவாங்க. நமக்கு வந்து இப்போ அந்த குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக் வந்து அந்த பாக்டீரியாவுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். நம்ம இப்போ வேறு ஆன்டிபயோட்டிக் வச்சு அதை அடிக்கணும். இப்படி நம்மக்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பாக்டீரியாஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமை என்ன ஆகுறது? ஆல்ரெடி இது ஒரு பெரிய பிரச்சனை தாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் எஸ்பெஷலி மைக்ரோபயாலஜி படிக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இல்லை டாக்டர்ஸுக்குமே வந்து இது ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா இந்த மாதிரி இப்போது உதாரணத்துக்கு டிபி எடுத்துக்கோங்களேன். சில டிபி எல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சு நம்ம குணப்படுத்திடலாம். ஆனால் இப்போது அதுவே வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் டிபியை குணப்படுத்துறது வந்து இப்போது வர ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. இது மாதிரி பல பாக்டீரியானால் வர்ற நோய்களை வந்து இப்போ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டே இருக்குது. அதனால் இப்போ புதுசாக ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிக்கிறது வந்து மிக தேவையான ஒன்று அப்படின்றது மாதிரி சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் கனடாவில் வேலை பார்க்குற நம்ம மனோஜ் அப்படின்னு இந்தியாவிலேருந்து போனவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் கூட சேர்ந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சரி, ஆன்டிபயோட்டிக்ஸை எப்படி கண்டுபிடிப்பாங்க? எங்கிருந்து வேணாலும் கிடைக்கலாம்.
பொதுவாக வந்து பாக்டீரியாலேருந்து எடுப்பாங்க. அதாவது ஒரு பாக்டீரியா கிட்ட வந்து இன்னொரு பாக்டீரியாவோட அழிக்கிற சக்தி இருக்கும். அதனால் அந்த பாக்டீரியா கிட்ட அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீனை மட்டும் எடுத்து ஆன்டிபயோட்டிக்காக உருவாக்குவாங்க. அப்படி இல்லைன்னா தாவரம், அதாவது பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபங்கஸ், அதாவது இந்த பூஞ்சை கிட்ட இருந்தும் நமக்கு கிடைக்கலாம். இப்படி பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீனோ இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல் காம்பவுண்டோ ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து தான் வந்து எடுப்பாங்க. அதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச ஆன்டிபயோட்டிக் வந்து பேனிபேசிலஸ் அப்படின்ற ஒரு மண்ணில் இருக்க பாக்டீரியாவிலேருந்து அதை எடுத்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல அந்த பின்னாடி பேக்யார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் சும்மா மண்ணை தோண்டி அதுலேருந்து பாக்டீரியாலாம் எடுத்துகிட்டு வந்து லேபில் வந்து வளர்த்துருக்காங்க. ஒரு வருஷம் அந்த பாக்டீரியாலாம் வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. பாக்டீரியாலாம் பொதுவாக வந்து இன்றைக்கி கொண்டு வந்து லேபில் வச்சிங்கன்னா அடுத்த நாளே வந்து அந்த பிளேட்லாம் வளர்ந்துடும். இவங்க ஏன் ஒரு வருஷம் வச்சாங்கன்னா, ஒருவேளை இந்த ஸ்லோவாக வளர்கிற பாக்டீரியாவில் ஏதாவது இந்த மாதிரி புதுசாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பேனி பாக்டீரியா வந்து மற்ற பாக்டீரியாவெல்லாம் வளர விடாமல் தடுத்துருக்கு. என்ன காரணம், ஏன் தடுக்குது அப்படின்னு இவங்க உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அப்போ இவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, நம்ம பாக்டீரியாவில் வந்து லாசோபெப்டைட் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் இருந்திருக்கு. இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா, மற்ற பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து தடுக்குது. பாக்டீரியாக்கெல்லாம் ஒரு செல்லு தானே, அந்த செல் உருப்படியாக உயிரோடு இருக்கணும்னா அதில் இருக்க ப்ரோட்டீன் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து உருவாகணும் இல்லையா. இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த பேனி பாக்டீரியாவோட இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா, மற்ற பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் உருவாகிறதே தடுத்துருது. அதனால் இந்த செல்லு வந்து சீக்கிரம் செத்து போயிடும், அதுக்கு மேலே டிவைட் ஆக முடியாமல் அது அப்படியே அழிஞ்சு போயிடும். இதை பார்த்துட்டு இவங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அடேங்கப்பா, இதைத்தாண்டா நாங்கள் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம், எங்கடா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கப்புன்னு லாக் பண்ணி அதை அப்புறம் ஃபர்தராக நிறைய அதை வச்சு இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கடா இருந்தேன், கூடவே தான் இருந்தேன். இதில் சூப்பரான விஷயம் என்னென்னா, இப்போ சில பாக்டீரியாலாம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் வேலை செய்யாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. அதை பார்த்து இப்போ வந்து மெடிக்கல் கம்யூனிட்டியே வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி சில பாக்டீரியாவுக்கு எதிராகவும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து லேபில் டெஸ்ட் பண்ணி அதை சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி மார்ச் 26 வந்து நேச்சர் அப்படின்ற ஒரு ஜேர்னலில், உலக புகழ்பெற்ற ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது. ஸோ உங்களுக்கு சுட சுட வந்து இந்த நியூஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, லேபில் வந்து டெஸ்ட் பண்ணி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6-7 வருஷமாவது ஆகும். இதுக்கப்புறம் இதை வந்து அனிமல் ஸ்டடீஸுக்கு போகும், அப்புறம் phase 1, phase 2, phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸு நிறைய, அதுக்கப்புறம் மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை மார்க்கெட்டுக்கு வரும். இதுதான் நண்பர்களே நான் உங்களுக்கு முதல்லே சொன்னேன். ஆல்ரெடி இந்த மாதிரி பாக்டீரியாலாம் வந்து மியூட்டேட் ஆகி பொதுவாகவே அது மற்ற பாக்டீரியா ஏதாவது கொல்ல வருதுன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கோம். அது போக நம்மளே வந்து அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லாமல் சாப்பிட்டு இந்த பாக்டீரியாவெல்லாம் நம்மளே ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு லெவலுக்கு மேலே வந்து அடி வாங்கி இந்த பாக்டீரியாக்கெல்லாம் வந்து சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் அடித்தாலும் வந்து அது அசையாது, நம்மளே முடிச்சு விட்டு போயிடும். இந்த வீடியோவில் புதுசாக நீங்கள் எதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.